ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் கத்திரிக்காய் காரக்கறி செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, 2-3 பல் பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் லேசாக வதங்கினோன்னே நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீட்டு வாக்கில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு நேரம் ஆகும். சட்டி நல்லா பழுத்து இருக்கிறதுனால ஒரு 4-5 தடவை இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்சு பெருஞ்சீரக பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து பெரட்டி விட்டுடலாம். இது மாதிரி அவ்வப்பொழுது கத்திரிக்காய் வேகிற வரைய லேசாக தண்ணி தெளித்து பெரட்டி விடலாம். மூடி வச்சுட்டா தண்ணி நிறையா சேர்ந்துடும், அவ்வளோவா நல்லா இருக்காது. தண்ணி தெளித்தே பெரட்டி விடலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.